தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சங்கம் மற்றும் நம் துணை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நம் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்முடைய நண்பர்கள் அதாவது ராமநாதபுரம் அந்த மாவட்டத்திலேருந்து சுமார் அவங்க ஒரு சின்ன சங்கம் ஆரம்பித்து ஒரு 165 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம தேனி சங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஒரு 160 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யூடபிள்யூவில் அந்த ஃபைல் எல்லாமே கொடுத்து ஒரு 100 பேருக்கு பிளாட்டாகவும் ஒரு 60 பேருக்கு பணமாகவும் இன்றைக்கி எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துச்சு. இது மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா நின்னோம் அப்படின்னா வேகமாக வெற்றி பெறுவோம். கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நமக்கு ரொம்ப சுமூகமாக இருக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, எல்லாமே டிஆர்ஓ மூலியமாக கோர்ட் ஆர்டர் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு நாங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா எல்லா சங்கங்களையுமே கூப்பிட்டு தனிப்பட்டு பிளாட்டு பணங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரே கொடையில் எல்லாமே மொத்தமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு செட்டில்மெண்ட்டுக்கோ எல்லாமே ஈஸியாக முடிக்கிறதுக்கான நல்ல வழியில் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இது மாதிரி நிறையா சங்கங்களை மட்டும் இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் நலசங்கத்திலிருந்து வந்திருக்கோம். என்கிட்ட மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 160 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்காங்க. இன்னும் எந்த ஒரு முழுமையான தகவல் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா கோர்ட்டிங் கேஸமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ தேனி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 1 வருஷம் 1.5 வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு கேஸை சீக்கிரமாக முடிக்கணும். எல்லாரும் ஒன்றுபட்டாலும் உண்டு வாழ்வு. அதனால் அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருக்க சங்கங்கள்லாம் ஒரு ஒன்று சேர்ந்தவங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இடம் வேணால் இடத்த எடுத்துக்கலாம், இல்லை பணம் வேணால் பணத்தை எடுத்துக்கலாம். 2வது 5 இயர் செட்டில்மெண்ட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக அதை நோக்கி அப்ரோச் பண்ணிட்டோம்னாக்கா கேஸ முடியும். நம்ம வாங்கி கொடுத்த மக்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய, ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீடு அடமானம் வச்சு போட்டிருக்காங்க, நகை அடமானம் வச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் பணம் போட்டது எல்லாமே படிக்காத ஏழ்மையான மக்கள் தான் போட்டிருக்காங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்வாதாரம் வேணும், ஒரு விடிவாளம் வேணும். அதனால் அங்கே தேனி மாவட்டத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோம். எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வோம். நம்முடைய சங்கம் சார்பாக ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பணம் வென்றவங்களுக்கு பணமாகவும் நிலம் வென்றவங்க நிலமாகவும் நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம். அதுக்கான வேலையில் நம்ம துரிதப்படுத்தி செஞ்சுருக்கோம். அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லாருடைய நபருடைய சம்பந்தமான கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள நம்மளுடைய லாயர் சார் ஆபீஸ்க்கு எல்லாமே போயிடும். இந்த வாரம் இன்னைக்கு ஒரு 100-110 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் இனி யாரெல்லாம் நம்ம சங்கத்துக்கு வராம இருக்காங்களோ, நம்ம அலுவலகத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இன்னும் நம்மகிட்ட சிஎஸ்ஆர் கொடுத்து லேண்டோ பணமோ கொடுக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வேகமா அவங்களுடைய வேலைகளை டக்குன்னு கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வேலைகள் நிறைய இருக்கு. அதுக்காக உங்களுடைய தாழ்மையை கேட்டுக்கிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வேகமாக கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நம்ம டிஆர்ஓ மூலியமா வேகமாக சொல்யூஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் வேகமாக ஒரு வேலையை டக்குன்னு முடிச்சு கொடுங்க. நன்றி.